Good afternoon. என்னோட டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா the effect of liquid ice after high intensity exercise on muscle function compared to block ice. High intensity exercise க்கு அப்புறம் block ice ஓட எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கா இல்ல liquid ice ஓட எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கான்னு பார்க்கறது என்னோட ஆர்டிகல் இது சொல்றது. எங்க இருக்குன்னா ஜர்னல் ஆஃப் எக்சர்சைஸ் சயின்ஸ் அண்ட் ஃபிட்னஸ். இது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 4 டிசம்பர் 2021. இதுல நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க. அவங்களோட பேர்ல படிக்கிறேன், வித்தியாசமா இருக்கும். நட்சுகி மட்சுமுரா, சோஹை நகசிமா, கஹோ நெகோரா, இந்த மாதிரி நிறைய சைனீஸ் நேம் தான், ஜாப்பனீஸ் நேம் தான் இருக்கும். இது எங்க ரிசர்ச் பண்ணாங்கன்னா ஹியூமன் சயின்ஸ் கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் மெடிசின், கியோட்டோ யூனிவர்சிட்டி, ஜப்பான்ல தான் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரையோதெரபி, எக்ஸசைஸ், மசில், ஸ்போர்ட். இதான் கீவேர்ட்ஸ். exercise, muscle, sport. Abstract பார்ப்போம். Abstract வந்து பேக்ரவுண்ட். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கிரையோதெரபி இஸ் யூஸ்ட் டு ரிகவர் மசில். இப்போ கிரையோதெரபி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸசைஸ்க்கு அப்புறம் மசில் ஸ்டிஃப்னஸ் குறைக்கிறதுக்காக, அப்புறம் இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்காக கிரையோதெரபி யூஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் எக்ஸசைஸ் அண்ட் டு ட்ரீட் அக்யூட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ். இப்போ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கு அப்புறம் நம்ம கிரையோதெரபி யூஸ் பண்ணா சீக்கிரமா சரியாகும். liquid ice can keep cold for one thing. black ice விட liquid ice ஓட cold time வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதனால வந்து இது கம்பேரிட்டிவ் சரி. அதனால தான் liquid ice black ice கம்பேர் பண்றாங்க. இது வந்து randomized control trial. ஏன்னா இது வந்து 22 healthy men எடுத்து randomized group பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு 11 ஒரு group அவங்க 11 group தனியா பிரிச்சு ஸ்டடி பண்றாங்க. So this is randomized control trial study. Liquid ice cooling time is after வந்து சால்ட் வாட்டர் இருக்குல்ல, அது வந்து ஜெல்லி டைப்ல பண்றது, கூலிங் பண்ணி அது லிக்விடா மாறணும். எல்லா ஜெல் கன்சிஸ்டன்சி liquid can keep cold for long time and is assumed more effective than block ice. From this, the aim of study was to investigate the effect of liquid ice on the change of passive stiffness. Passive stiffness என்னன்னா, இப்போ மசில் வந்து ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல, அப்போ வந்து மசில் ஸ்டிஃபா இருக்கிறது தான் passive stiffness சொல்றாங்க. A measure of how stiffness the muscle is when it is not producing force. Passive stiffness அப்படின்னு சொல்லிக்கோங்க. A measure of how stiff a muscle when it is not producing force. ஒரு மசில் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாத போது மசில் ஸ்டிஃபா இருக்கிறது தான் passive stiffness சொல்றாங்க. Measure of how stiff a muscle is when it is not producing force. அதே ஆக்டிவ் ஸ்டிஃப்னஸ் என்னன்னா, ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸ்டிஃபா இருந்துச்சு, அது ஆக்டிவ் ஸ்டிஃப்னஸ். இந்த ஸ்டடியோட மெயின் எய்ம் என்னன்னா, லிக்விட் ஐஸ் வந்து ஹை இன்டென்சிட்டி எக்ஸர்சைஸ்க்கு அப்புறம் லிக்விட் ஐஸ் விட பிளாக் ஐஸோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான். மெத்தட் என்னன்னா, we performed the experiment as part of case series of verification of the effect of cryotherapy. 22 healthy men, ரைட் சைடுல தான் அவங்க மெயினா டார்கெட் பண்ணி இது பண்றாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தாங்க. வேற randomized two groups, liquid ice group and block ice group. Passive stiffness was measured 3 times during experimental protocol. The passive stiffness வந்து 3 times வந்து மெஷர் பண்றாங்க. ஒன்னு வந்து ப்ரீ, அப்புறம் போஸ்ட், அப்புறம் 40 days அப்புறம் வந்து மெஷர் பண்றாங்க. Right hand pre post and 48 hours after. Statistical analysis compare each passive stiffness, the amount of change in passive stiffness and the rate of change in passive stiffness.
என்னென்ன கால்குலேட் பண்றாங்கன்னா the amount of change in consciousness and the rate of change in consciousness ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணி கன்க்ளூட் பண்ணுவாங்க. rate of change in consciousness between the two groups ரெண்டு குரூப்மே இதை மெஷர் பண்றாங்க. ரிசல்ட் என்னன்னா the rate of change between free and 48 liquid is significantly lower compared to block phase. Rate of change of passive stiffness free and 48 hours அப்புறம் மெஷர் பண்ணும்போது block phase ஓட liquid phase வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடும். block phase கொடுக்கிறதுக்கும் liquid phase கொடுக்கிறதுக்கும் கம்பேர் பண்ணுவோம். block phase விட liquid phase கொடுக்கும்போது ரெக்கவரி ஜாஸ்தியா இருக்கும். ரெக்கவரி ஈஸியா இருக்கும். ஆமா. There was no significant difference regarding அது மற்ற போஸ்ட் அண்ட் பார்ட்டிடாஸ்க்கும் ப்ரீ அண்ட் போஸ்ட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது ப்ரீ எக்ஸசைஸ்க்கு முன்னாடியும் பார்ட்டிடாஸ்க்கு அப்புறம் எடுத்த மெஷர்மெண்ட் தான் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி ப்ரீ அண்ட் போஸ்ட் அண்ட் பார்ட்டிடாஸ்க்கும் எந்த ரெஃபரன்ஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ப்ரீ அண்ட் 48 தான் இருக்கு போட்டுருக்காங்க. ப்ரீ அண்ட் 48 இது மெஷர்மெண்ட் எப்படி இருக்காங்கன்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் அப்புறம் ப்ரீ அண்ட் 48 hours போஸ்ட் அண்ட் 48 அப்புறம் போஸ்ட்னா எக்ஸசைஸ்க்கு அப்புறம் 48 hours 48 hours அப்புறம் என்ன இப்போ எப்படி தராங்கன்னா ஒரு குரூப் லிக்விட் ஐஸ் இன்னொரு குரூப் பிளாக் ஐஸ் எக்ஸசைஸ் முன்னாடி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துறாங்க. அப்புறம் எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரையோதெரபி 20 minutes கொடுத்துட்டு திருப்பி ரெஸ்ட் 30 minutes கொடுத்து போஸ்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் 48 hours எடுக்கிறாங்க. இதுதான் அது ஒரு ப்ரோட்டோகால். ப்ரீ அண்ட் 48 hours தான் கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்கு லிக்விட். பட் நோ டிஃபரன்ஸ் இன் ரிகார்டிங் அதர் ரிசல்ட்ஸ். It received that the difference between a liquid and block phase of the participants after identity. Conclusion is that these results could be helpful for choice of intervention for reducing muscle stiffness after exercise and sport. இந்த ரிசல்ட் இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா லிக்விட் ஐஸ் கொடுக்கலாமா இல்ல பிளாக் ஐஸ் கொடுக்கலாமா ஐடென்டிட்டி எக்ஸசைஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ்க்கு அப்புறம் எது கொடுத்தா பெஸ்ட் அப்படின்னு சொல்றதா இந்த ஆர்டிகல். அப்ஸ்ட்ராக்ட் எல்லாம் டவுட் இருக்கா? High intensity exercise. Any form or mode of exercise that gets your heart rate up above 75%. ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட்டோட ரேட் வந்து 75% ஜாஸ்தி இம்ப்ரூவ் பண்ணும். ஷார்ட் பீரியட்லயே மசில் கான்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாகி ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணும். அதனால அதுதான் ஐசெட் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஹை நீஸ், ஸ்குவாட் ஜம்ப், ஹை நீஸ். ஹை நீஸ்னா எப்படின்னா ஓ 90 degree flexion பண்ணி ஜம்ப் பண்றது. ஸ்குவாட் ஜம்ப்னா இப்படி குதிச்சுட்டு ஸ்குவாட் பொசிஷன் வரும். ஹை நீஸ் ஜம்ப் லஞ்ச்னா என்ன? ஜம்பிங் லஞ்ச். லஞ்சஸ்னா ரெண்டு காலையும் இப்படி வச்சுட்டு இது பண்ணுறது லஞ்சஸ். ஜம்பிங் லஞ்சஸ்னா குதிச்சுட்டு இப்படி மாற்றி மாற்றி பண்ணுறது. அப்புறம் ஸ்கிப்பிங் பண்ணும்போது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு ஹைட் எக்ஸசைஸ் தான். இப்போ பர்பீஸ்னா தெரியுமா? புஷ்அப் பண்ணிட்டு அட் டைம்ல நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணுறது தான் பர்பீஸ் சொல்லுவாங்க. அது பண்ணும்போது நம்ம ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்.
ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ்னாலே கார்டியோ எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்றதா இதோட சொல்லுவோமா? High intensity exercise, especially those with eccentric contractions, cause muscle damage. Eccentric muscle contraction தான் more damage உருவாக்குதுன்னு சொல்றாங்க, which leads to injuries such as decreased muscle strength and decline in range of motion. இந்த injuries என்னன்னா injury ஆகும்போது muscle strength கம்மியாகும், அப்புறம் range of motion decrease ஆகும். Since these muscle injuries affect sports performance, it is important to recover muscle damage after exercise. இது வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மி பண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ eccentric contraction போடுறாங்க, டைப்ஸ் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் தெரியுமா? அந்த கான்செப்ட் eccentric வந்து எந்த டைப்ல வருது? eccentric contraction வந்து எந்த மசில் குரூப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்? The main functions of skeletal muscles are to generate force and power, maintain posture, and to produce movement. Among them, muscle flexibility is more important for movements such as walking and sports performance. Muscle flexibility வந்து மூவ்மெண்ட்டுக்கும் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப types of skeletal muscle fibers. Type 1 muscle fibers, type 2A, type 2B muscle fibers. So the type 1 and type 2A வந்து oxidative muscle fibers. இன்னொன்று வந்து non-oxidative. அது வந்து type 2A என்னது? அது fastest. type 2B non-oxidative. Type 1 வந்து slow twitch muscle fibers, type 2 வந்து fast twitch muscle fibers. type 2A muscle fibersனால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் ஆகுது. type 2A இந்த மசில் ஃபைபர் வந்து சீக்கிரமா ஃபெட்டிக் ஆகாது கம்பேரிட்டிவ் டு டைப் 1. டைப் 2 டைப் 2A கம்மி நேரம் range of motion is commonly used as an objective indicator of muscle flexibility as part of muscle function. muscle flexibility எப்படி மெஷர் பண்றாங்கன்னா range of motion வச்சு தான் muscle flexibility மெஷர் பண்றாங்க. அது மெயின் muscle main function range of motion attain பண்றது தான். passive stiffness can be all used to objectively and quantitatively assess the muscle flexibility. muscle flexibility எதாச்சும் மெஷர் பண்ணனும்னா passive stiffness. இப்போ வந்து ஆக்டிவ் ஸ்டிஃப்னஸ் அண்ட் பாசிவ் ஸ்டிஃப்னஸ் சொன்னால, பாசிவ் ஸ்டிஃப்னஸ்னா ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாத போது மசில் ஸ்டிஃபா இருந்தா பாசிவ் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க. இதை வச்சு தான் மசில் ஃபிளெக்சிபிலிட்டி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. several cryotherapy methods have been used to repair muscle damage and treat acute sports injuries. acute sports injuries என்னன்னா DOMS delayed onset of muscle soreness, cramps, sprain and strain. These are
acute sports injuries. இதுக்கெல்லாம் ட்ரைவர் யூஸ் பண்ணா ரெக்கவரி ஃபாஸ்டா இருக்கும். Delayed onset of muscle cramp, sprain, strain. The popular method of cryotherapy involves an ice bag. Cryotherapy நிறைய டைப்ஸ் இருக்கு. ஐஸ் பேக், ஐஸ் மசாஜ், லிக்விடைஸ் ஐஸ் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம கொடுத்தோம்னா ஈஸி ஆகும். இது வந்து காமனாக இருக்கிறது ஐஸ் பேக். ஐஸ் கியூப்ஸ் வச்சு நம்ம பண்ணுறது ஐஸ் cryotherapy. As it is easy and multi-purpose. It is commonly used in outside such as sports. ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ல நம்ம யாராவது சீக்கிரமா கொடுத்தா அது சீக்கிரமா ரெக்கவரி ஆகும். அதனால அது ட்ரைவர் வந்து அஃபோர்டபுளா இருக்கு. அது காஸ்ட் எஃபிஷியன்ட். However, maintaining the temperature of ice packs difficulty as it depends on the prevailing weather and temperature conditions. ஐஸ் பேக்கோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெளியே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதனால வந்து டெம்பரேச்சர் டக்குன்னு குறைஞ்சிடும். Liquidize a new cryotherapy material. This is gel ice made of saline water. Liquidize எப்படி மேக் பண்றாங்கன்னா saline water ல இருந்து மேக் பண்றாங்க. saline waterனா salt waterனா gel ice made from saline water. Cryotherapy used cryotherapy using liquid ice may be more effective than using block ice, as liquid ice can get cold for a long time and has higher contact with the body surface. இதில் என்ன சொல்றாங்கன்னா பிளாக் ஐஸோட லிக்விட் ஐஸ் வந்து மோர் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்றாங்க. எதனாலனா ஏன்னா அதோட கூலிங் டைம் வந்து ஜாஸ்தி. அப்புறம் நம்ம பாடி சர்ஃபேஸ் வந்து சீக்கிரமா அட்டாச் ஆயிடும். ஏன்னா அது ஜெல் கன்சிஸ்டன்சி தானே. அதனால இது சீக்கிரமா அட்டாச் ஆகி அதோட ரெக்கவரி டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. In addition to cryotherapy using block ice, there have been previous study on cryotherapy using materials such as block ice and cold water. இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டடி பண்ணிருக்காங்கன்னா பிளாக் ஐஸ் அண்ட் கோல்ட் வாட்டர் வச்சு ஸ்டடி பண்ணிருக்காங்க. However, no study has been conducted on the effect of different type of ice using the same material. This study aimed to investigate the effect of liquid ice on changes in muscle flexibility and vary its effectiveness. We focused on passive stiffness and use this as an index of flexibility as it can objectively and qualitatively assess the muscle flexibility. இந்த ஸ்டடி எதுக்குன்னா அதேதான் liquid ice block ice liquid ice வந்து எஃபெக்டிவா இருக்கா இல்லையான்னு சொல்றாங்க. அப்புறம் muscle flexibility எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்றாங்க. Passive stiffness and index of flexibility. We hypothesized that cryotherapy using liquid ice would have lower passive stiffness compared to the block ice after high-intensity exercise. Moreover, we performed a case series to verify the effect of cryotherapy. அதுதான் சொல்றாங்க இந்த block ice ஓட யூனிவர்சிட்டி இன்ட்ரோடக்ஷன்ல யாரா சொல்லுங்க. செல்ல வந்து டைரக்டா பாடியில அப்படினா டயகனல் டைரக்டா பண்ணி இன்க்ரீஸ் பண்ண ஜெல் மாதிரி இருக்கும். ஜெல் मतलब लाकेश का मानव आइस क्यूब
அக்யூஸ் ஃபோர்ஸ் இது சொல்லுங்க ஜி வெரி டேரக்டா இன்னொரு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க நைஸ் லாக் டிசைனர் டவுன் சென்டர் இதே கான்செப்ட் ஓகே गाइस இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல வந்து இப்போ क्वेश्चन பார்க்கலாம் இன்ட்ரோடக்ஷன் நல்ல அது क्वेश्चन பார்க்கலாம் ஹைனஸ் டெக்ஸிஸ் அதான் சொல்றோம் அதான் high-intensity exercises. The heart rate is 78% of relaxation of the high-intensity exercises. Squat jump, high நாளை கார்டியோன்னு சொல்லுவாங்க கார்டியோ எக்ஸசைஸ் சொல்லுவாங்க டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் டைப்ஸ் கரெக்ட் type 1 disorders, type 2 weight, type 2 limits, type 1 focus, phosphorus, type 1 oxidative, type 1. Line stasis வந்து எந்த மாசத்துல type 2 weight. Types of muscular contractions. இந்த இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் வந்து எந்த டைப் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆகும் லிக்விடேஸ் எதாவது என்ன கன்சிஸ்டன்சி acute force injuries are examples. So இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம் இப்போ மெத்தட்ஸ்ல பார்க்கலாம் மெத்தட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னா மெத்தட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் 22 எல்டி வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க எதற்கு டார்கெட் பண்ணா ரைட் லெக்ல இருக்க ஹாம்ஸ்ட்ரிங் டார்கெட் பண்ணி இதுல அந்த 22 ஹெல்தி மென்ஸும் இதுக்கு முன்னாடி கிரையோதெரபி இல்லாத மாதிரி பார்த்து எடுக்கிறாங்க அப்புறம் இதுக்கு முன்னாடி அவங்க எந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆர் ஸ்பாசம் ஆர் கிராம்ப்ஸ் அதனால டயக்னோஸ் பண்ணாத அவங்க எதுவும் அஃபெக்ட் ஆகல இந்த இன்ஜுரினால அந்த மாதிரி பர்சன்ஸ் எடுக்கிறாங்க அதே மாதிரி கிரையோதெரபியோட கான்ட்ராக்ட் டிசீஸ் என்னன்னா Rate non disease.
இந்த டிசீஸ்லாம் இல்லாத மாதிரி அவங்க ஹெல்த் இவெண்ட்ஸ்க்கு வந்து அந்த டிசீஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ரைத்தோட கான்ட்ராடிக்ஷன் டிசீஸ்லாம் ரேனா டிசீஸ் என்னன்னா ஒரு டைப் ஒரு பார்ட் ஆஃப் பாடி பார்ட்ல வந்து நம்னஸ் ஆர் டிங்கிங் சென்சேஷன் இருக்கக்கூடாது. Some area of body feel numb or cool in certain circumstances. Seen in fingers, toes, ears, tip of nose, pins. The pins and needles sensation இருக்கக்கூடாது. ஏன்னா டிசீஸ்னா இந்த இருக்கும் பார்ட்ஸ் ஆஃப் பாடியில். Seen in finger, toes, ears, tip of nose. Pins and needles sensation. This is brain and needles. Some body parts feel numb or cool and pins and needles sensation. Feel numb or cool and pins and needles sensation. அடுத்து எப்ரிகேரியானா ஸ்கின் ரேஷஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம ரைட்டிங் கொடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் மல்டிபிள் மைலோமா. அது வந்து டைப் ஆஃப் கேன்சர். போன் மேரோல இருக்கிற பிளாஸ்மா செல்ஸ்ல வந்து கேன்சர் வரதான் மல்டிபிள் மைலோமா. இந்த டிசீஸ்லாம் இல்லாத மாதிரி ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பேஷண்ட் இந்த எக்ஸ்பெக்டட் ப்ரொசீஜர்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் கன்சர்ன் லெட்டர் சைன் பண்ணிட்டு அது இந்த எக்ஸ்பெக்டட் ப்ரொசீட் பண்ணுறாங்க. The study was approved by ethics committee and complied with the principle of Helsinki Declaration. Helsinki principle of Helsinki Declaration ஒரு எத்திக்கல் டீம் இருக்கு. என்னன்னா is set for set of ethical principles that guide medical research involving all subjects human. So அந்த ஹியூமன்ஸ்க்கு வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது அந்த மாதிரி இந்த எத்திக்கல் கமிட்டி வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தாங்க. அது என்னென்ன பிரின்சிபல்னா ரெஸ்பெக்ட் ஃபார் த இண்டிவிஜுவல், ரெஸ்பெக்ட் ஃபார் த இண்டிவிஜுவல், protection of participant, consideration and risk and benefits, focus on ethics, second one is protection of participant, consideration of risk and benefits, focus on ethics, research purpose, research methods, focus on ethics. Research purpose, research methods, surrogate consent, consideration of risk and benefit, focus on research purpose. Seventh one is surrogate consent. SURROGATE. Surrogate consent. அவங்ககிட்ட கன்சென்ட் லெட்டர் வாங்கலாம். அவங்க surrogate consent தான். இந்த எத்திக்ஸ் பிரின்சிபல் யூஸ் பண்றாங்க. எல்சிடி பிரின்சிபல். இந்த எத்திக்கல் கமிட்டி வந்து இந்த பிரின்சிபல் தான் எடுக்கிறாங்க. ஏழு பிரின்சிபல்ஸ் தான் அவங்க ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட்
ப்ரொசீஜர் கீழே எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரோட்டோகால். எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரோட்டோகால்னா அந்த 22 எலிமெண்ட்ஸ் வந்து ரெண்டு குரூப் பிரிக்கிறாங்க 11 ஒரு குரூப்புக்கு வந்து லிக்விடஸ், இன்னொரு குரூப் வந்து பிளாக் ஐஸ். இந்த மெத்தட் பேர் தான் பெர்முட்டட் பிளாக் மெத்தட். குரூப்பா பிரிக்கிறது பேர் பெர்முட்டட் பிளாக் மெத்தட். அந்த டெஃபினிஷன் என்னன்னா பெர்முட்டட் PERMUTED பெர்முட்டட் பிளாக் மெத்தட். The statistical design that randomizes participants to group within a study. அந்த ஸ்டடிக்குள்ளேயே அந்த ரெண்டு குரூப்பை பிரிச்சுக்கிறது தான் பெர்முட்டட் பிளாக் மெத்தட். இந்த ஸ்டடி வந்து 2 டேஸா நடக்குது. அது வந்து 3 டைம்ஸ் வந்து மெஷர் பண்றாங்க பேஸ் மெஷர். ஸ்டடி வாஸ் கண்டக்டட் ஃபார் 2 days to measure the பேஸ் மெஷர்மென்ட் 3 times. On first day எக்ஸைஸ் முன்னாடி ஒரு மெஷர் பண்றாங்க. ஈச் பார்ட்டிசிபென்ட் எக்ஸைஸ் ட்ரைவ் 20 மினிட்ஸ் எக்ஸைஸ் அப்புறம் 20 மினிட்ஸ் ட்ரைவ் கொடுக்குறாங்க. அப்புறம் 30 மினிட்ஸ் ரெஸ்ட். அதுக்கப்புறம் போஸ்ட். அதுக்கப்புறம் 40 days 48 hours கழிச்சு ஒரு மெஷர்மென்ட். இதுதான் மெஷர்மென்ட் ப்ரோட்டோகால். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ மெஷர்மென்ட் ஆஃப் தி ஈச் பார்ட்டிசிபென்ட் ஃபர்ஸ்ட் டே ப்ரீ மெஷர்மென்ட். அப்புறம் எக்ஸைஸ்க்கு அப்புறம் ட்ரைவ் 20 மினிட்ஸ். அப்புறம் ரெஸ்ட் ட்ரைவ் 20 மினிட்ஸ். அப்புறம் ரெஸ்ட் ஃபார் 30 மினிட்ஸ். ரெஸ்ட்க்கு அப்புறம் போஸ்ட் மெஷர்மென்ட். போஸ்ட் மெஷர்மென்ட்க்கு அப்புறம் 48 hours கழிச்சு ஒரு மெஷர்மென்ட் 12 டைம். இந்த போஸ்ட் மெஷர்மென்ட் எப்படி எடுக்கறாங்கன்னா பாடி ட்ரைவர் கொடுத்ததுக்கு அப்புறம் பாடி டெம்பரேச்சர் லோ ஆயிருமா, லோ ஆயிரும். அதுக்கப்புறம் நான் பாடி டெம்பரேச்சர் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் பேசஞ்சர்ஸ் எவ்வளவு மெஷர் பண்றாங்க போஸ்ட்ல. கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கறாங்க. நார்மல் பாடி டெம்பரேச்சர் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரோட்டோகால் அப்புறம் எக்ஸைஸ் ப்ரோட்டோகால். எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரோட்டோகால் ஸ்டேட் பண்ணுறா. எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் பார்ப்போம். இதுல வந்து எஃபரண்ட் எக்ஸசைஸ் participants used to perform efferent exercise using dynamometer வச்சு மெஷர் பண்றாங்க. எஃபரண்ட் எக்ஸசைஸ் தான் மசில் டேமேஜ் ஜாஸ்தி பண்ணும். அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில் டேமேஜ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த ப்ரைஸை கொடுக்கறதுனால எவ்வளோ ரிகவரி இருக்குன்னு பார்க்கறதுக்காக அந்த எஃபரண்ட் எக்ஸசைஸ் கொடுக்கணும். எஃபரண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஈசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் ஜாஸ்தி நடக்கும். ஸோ தேர் வில் பி மோர் மசில் டேமேஜ். இந்த எக்ஸசைஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த பர்சன்ஸை வந்து சேர்ல உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அவங்க ரைட் நீ வந்து 90 to 40 டிகிரி செட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க 8 sets of 10 ரைட் மேக்ஸிமம் நீ எஃபரண்ட் ஃப்ளெக்ஷன். இப்போ 90 டிகிரியில் இருக்குன்னா ஃப்ளெக்ஷன் எஃபரண்ட் ஃப்ளெக்ஷன் கீழே இருந்து மேலே ஃப்ளெக்ஷன் பண்ண இருக்கிறாங்க. எத்தனை 8 sets 10 times 10 repetitions 8 sets. The speed of knee flexion was 60 degrees per second. அப்போ செகண்ட்ல 60 டிகிரி ஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி ஒரு நான் ஸ்பீட்ல இருக்கு. அந்த மாதிரி இங்க பண்ண சொல்றாங்க. அவங்க ஸ்பீட் ஆஃப் knee flexion எவ்வளோனா 60 டிகிரி per second.
The first step was submaximal in order to familiarize them with the machine. Submaximal na below than less than maximum. So maximum level இருக்குன்னா அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கிறத submaximal சொல்லுவாங்க. Submaximal SUBMAXIMAL. First step எப்பவுமே submaximal சொல்றாங்க. each செட்டுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ரெஸ்ட் டைம்னா 60 செகண்ட்ஸ் ரெஸ்ட் டைம் 8 60 seconds rest time. Next, try the pain conditions. Driver எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்றது அந்த இன்ஃபர்மேஷன். Rice bag contain approximately 300 gram liquid ice. 300 gram liquid ice ஒரு பேக்ல இருக்கு. After exercise liquid ice code application for 20 minutes. அந்த சொன்னல இதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் போட்டோம்ல அதே மாதிரி தான் எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 20 செகண்ட்ஸ் 20 மினிட்ஸ் ஒரு பயோடெக் கொடுக்குறாங்க. ஒரு குரூப் லிக்விட் ஐஸ் இன்னொரு குரூப்புக்கு ட்ராப் ஐஸ். எங்க பிளேஸ் பண்றாங்க? சென்டர் ஆஃப் தி கோர்ஸ் ட்ராப் ஐஸ் பண்ணிருக்காங்க. எங்க பிளேஸ் பண்றாங்கன்னா பிளேஸ் அட் தி சென்டர் ஆஃப் தி ரைட் போஸ்டியர் தை. பிளேஸ் அட் தி ரைட் போஸ்டியர் தை. சென்டர் ஆஃப் ரைட் போஸ்டியர் தை. இந்த எக்ஸசைஸ் எதுக்கு கொடுத்தாங்கன்னா எஃபரண்ட் எக்ஸசைஸ் வந்து மசில் ஸ்டிஃப்னஸை வந்து ஜாஸ்தி பண்ணும். இப்போ ஃப்ரீ வந்து எவ்வளோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் பாசிவ் ஸ்டிஃப்னஸ் இருக்கு மெஷர் பண்ணிட்டு எக்ஸசைஸ்க்கு அப்புறம் எவ்வளோ பாசிவ் ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸசைஸ் கொடுக்குறப்போ பாசிவ் ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி இருக்குமா? எக்ஸசைஸ் அப்புறம் மசில் ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி ஆகும். எக்ஸசைஸ் அப்புறம் மசில் ஸ்டிஃப்னஸ் ஆமாம் ஆக்டிவாக தான் இருக்கும். அதுக்காக தான் எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் மெஷர்மெண்ட் பேசுறது அப்புறம் இந்த மெஷர்மெண்ட் வந்து சேம் டைனமிக் ஃப்ரீக்வன்சி தான் அவங்க மெஷர் பண்றாங்க. அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படி இருக்குன்னா லைவ் இன் தி பெட் their waist should be positioned using belt. அவங்க waist வந்து ஸ்டெபிலைஸ் ஆகணும். ரைட் லெக் வாஸ் டைட்லி செக்யூர்ட் டு டைனமோமீட்டர் லெக் பிளேட். டைனமோமீட்டர் லெக் பிளேட் வந்து அவங்க காலேஜ் சொல்றாங்க. and starting position of the right knee and the hip joint was 90 degree flexion. Starting position வந்து 90 degree of hip flexion and knee flexion. ஃப்ளெக்ஷன்ல இருந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றாங்க. அது எவ்வளவு ஸ்பீட்ல இருக்குன்னா 5 டிகிரி per செகண்ட். 5 டிகிரி per செகண்ட்ல வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்றாங்க. இது வந்து எப்படின்னா ஸ்ட்ரைட் லெக் ரைஸ் பண்ற மாதிரி தான். இப்போ படுத்துட்டு ஹிப் ஃப்ளெக்ஷன் அண்ட் நீ ஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, ஸ்ட்ரைட் லெக் ரைஸ் பண்ற மாதிரி நீ எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்றாங்க. நீ இப்போ 90 டிகிரி ஃப்ளெக்ஷன்ல இருக்கு, அது வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்றாங்க. இப்போ வந்து ஏற்கனவே 90 டிகிரில இருக்கா நீ participants are instructed to push a stop button just before they belt to their hamstring, pain their hamstring. இப்போ அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது quadriceps கான்ட்ராக்ட் ஆகும், hamstring ரிலாக்ஸ் ஆகுமா? ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகுமா? ஸ்ட்ரெச் ஆகும்போது பெயின் எப்போ வருதோ அந்த டைம்ல வந்து அவங்க மிஷின் ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. அந்த ஸ்டாப் பண்ணும்போது என்ன மெஷர் பண்ணுவாங்கன்னா பாசிவ் நீ ஃப்ளெக்ஷன் டார்க் மெஷர் பண்ணுவாங்க. அண்ட்
knee extension angle. Passive knee flexion torque. Passive knee flexion torque and knee extension angle are measured. இப்போ knee extension பண்ணும்போது உங்களுக்கு பெயின் வருமா ஆச்சுல, அந்த பெயின் வர டைம்ல ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து இந்த knee passive knee flexion torque-ம் knee extension angle மெஷர் ஆகும். டைனமோமீட்டர் என்ன சொல்றாங்க? The device that measures force, torque and power of muscle. The passive system எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா the slope of passive deflection torque angle. Torque angle curve ஒரு curve இருக்கு, அந்த curve வச்சு தான் passive system கால்குலேட் பண்றாங்க. அது எப்படின்னா நியூட்டன் மீட்டர் டிவைடட் பை டி. இப்போ வந்து இந்த பாசிவ் டிஃப்ளெக்ஷனோட டார்க் சொன்னா அந்த டார்க்கோட வேல்யூ நீ டிகிரி டி எக்ஸ்டென்ஷன் டிகிரியோட வேல்யூ போட்டா அந்த ஸ்லோப் வரும். அந்த கர்வ் வச்சு தான் பாசிவ் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு டைமும் ப்ரீ அண்ட் போஸ்ட் அப்போ ஒரு மெஷர்மெண்ட், ப்ரீ அண்ட் 48 ஒரு மெஷர்மெண்ட் அண்ட் போஸ்ட் அண்ட் 48 ஒரு மெஷர்மெண்ட், எல்லாத்தையும் 3 டைம்ஸ் கால்குலேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ். லிக்விட் டு பிளாக் டு அமௌண்ட் அண்ட் ரேட் ஆஃப் தி பாசிவ் கம்பேர் பண்றாங்க. எந்த டெஸ்ட்னா ஷாபிரோ டெஸ்ட். இந்த டெஸ்ட் எப்படின்னா ஒரு டேட்டா வந்து எல்லா குரூப்புக்கும் நார்மல் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதான்னு பார்க்கறது அந்த ஷாபிரோ டெஸ்ட். Statistical hypothesis test that determine if a sample of data is normally distributed. அப்புறம் இன்னொரு டெஸ்ட் மேன் விட்னி யூ டெஸ்ட். MANN WHITNEY U டெஸ்ட். இது டெஸ்ட் இருக்குன்னா ரெண்டு குரூப்ல இருக்கிற மீன் வேல்யூ வந்து கால்குலேட் பண்றது, கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் இந்த டெஸ்ட் வரும். ரெண்டு குரூப் இருக்கிற மீன் வேல்யூவை கம்பேர் பண்றது தான். Next result. The participants regarding age, height and weight are shown below. There will be no significant difference. The rate of pre and 48 hours periods was significantly lower than the log rate. So pre and the measurements are சொல்றேன். Pre and 48 hours periods வந்து எடுத்தப்போ பிளாக் வைஸ் குரூப் வந்து 0.32 வந்திருக்கு, லிக்விட் வந்து 0.05 வந்திருக்கு. அதோட பி வேல்யூ வந்து 0.03. இந்த மீன் வேல்யூ ஒரு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். மீன் வேல்யூ வந்து எல்லாத்தோட வேல்யூ ஆட் பண்ணி அந்த டிவைட் பை எந்த வேல்யூ இருக்கோ வேல்யூ. Pre and 48 hours அப்புறம் எடுத்த டெஸ்ட் தான் பிளாக் வைஸ் விட லிக்விட் டெஸ்ட் வந்து மோர்
ரெக்கவரி டைம் இருக்கு 0.03 செகண்ட் 0.03 செகண்ட். Result என்னன்னா the rate of PM48 plus liquidation was significantly lower than the law base. Next discussion. PM minus compared to measurement வந்து block size விட liquidation வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. சரி. Passive features கம்மியா இருக்கு. PM discussion. The result shows the cryotherapy using liquid excitement to reduce muscle stiffness after 48 hours after IV injection. 48 hours அப்புறம் உங்களுக்கு 48 hours அப்புறம் liquid blockage விட liquid வந்து more active இருக்குன்னு சொல்றாங்க. Muscle damage caused by exercise cause inflammation. High intensity exercise அப்புறம் muscle damage-னால inflammation, pain and leading increased muscle stiffness. High intensity exercise அப்புறம் inflammation, pain and muscle stiffness ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மசில் டேமேஜ்க்கு அப்புறம் எவ்வளவு சீக்கிரமா கிராக் கொடுக்கணுமோ அவ்வளவு ஜாஸ்தியா ரெக்கவரி இருக்குன்னு சொல்றாங்க. கிரையோதெரபி வந்து ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து கம்மி பண்ணுது மைட்டோகாண்ட்ரியால. அதனால there is decrease in the metabolic demand. மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும்போது ஆக்சிஜன் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். கிரையோதெரபி கொடுக்கறதுனால அதோட ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து ஸ்லோ பண்ணுவாங்க. கிரையோதெரபி ஸ்லோ பண்ணுறதுனால மெட்டபாலிக் டிமாண்ட் கம்மியாகுது. அப்போ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி மசில்ஸ் கம்மியாகுது. மைட்டோகாண்ட்ரியா வந்து 80% ஜாஸ்தியாக இருக்கும். கம்மியாயிருக்கும். ஸ்டிஃப்னஸ் இருக்கும்போது மைட்டோகாண்ட்ரியா வந்து 80% கம்மியாயிருக்கும். கிரையோதெரபி கொடுக்கறதுனால ஆக்சிஜன் டிமாண்டை ஸ்லோ பண்ணி மைட்டோகாண்ட்ரியால 80% ஜாஸ்தியாகுது. அதனால மசில் ஸ்டிஃப்னஸ் கம்மியாகுது. அதனால இன்ஃப்ளமேஷன் கம்மியான ஸ்டிஃப்னஸ் கம்மியான ஸ்டிஃப்னஸ் வந்து 80% ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கிரையோதெரபி கொடுத்ததுக்கப்புறம் 80% கம்மியாகி மசில் ஸ்டிஃப்னஸ் It is used for controlling and activating secondary hypoxia and stiffness.
cryotherapy வந்து secondary hypoxia கம்மி பண்ணுது and stiffness of muscle கம்மி பண்ணுது. Furthermore, a study of cryotherapy for decreasing muscle disease temperature by 10 degree to 50 degree maximum. ஸ்டிஃப்னஸ் அப்போ மசிலோட டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். கொடுக்கறதுனால 10 to 15 டிகிரி வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இதுல லிக்விடேஸ் வந்து மசில் சர்ஃபேஸ் இருக்கிற டெம்பரேச்சர் கம்மி பண்ணுது. ஸோ thereby decreasing the muscle stiffness and it helps to muscle revive more faster than the surface. இதுல அடுத்து டிஸ்கஷன் வந்து லிமிடேஷன்ஸ். This study has several limitations. First limitation என்னன்னா அவங்க வந்து நான் ட்ரீட்மெண்ட் குரூப் இப்போ கிரையோதெரபி இல்லாத குரூப்புக்கு வந்து அவங்க மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்கல. ஸோ ஐஸ்பர்க் கொடுக்கறத விட கிரையோதெரபி கொடுக்காம ரெக்கவரேஜ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி அதனால தெரியல. அதுதான் ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். செகண்ட் லிமிடேஷன்னா ரிலேஷன் பிட்வீன் தி மசில்ஸ் அண்ட் டிஷ்யூ. செகண்ட் லிமிடேஷன் என்னன்னா மசில் ஸ்டிஃப்னஸ் தவிர வேற அது அங்க வந்து எந்த சிம்டம்ஸும் இல்லைன்னு சொல்றாங்க. தேர்ட் வந்து fourth limitation என்னன்னா we cannot refer the physiological performance aspects of the intervention. இந்த cryotherapy நடுவுல வந்து physiological effects எல்லாம் மெஷர் பார்க்கல. Since we did not measure the difference in muscle temperature வந்து calculate பண்ணல. Pro that indicators are exercise performance indicators by difference in liquid blockage. Further studies should verify the physiological effects. இதுக்கப்புறம் ஸ்டடி வந்து physiological effects-ஐயும் அப்போ எஃபெக்ட் ஆஃப் கிரையோதெரபி வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி சொல்றாங்கன்னு சொன்னாங்க. கன்க்ளூஷன் the present study showed that cryotherapy using liquid after high intensity exercise has positive effect on the muscle flexibility. High intensity exercise அப்புறம் cryotherapy liquid வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட் கொடுக்குன்னு சொன்னாங்க. மசில் இது வந்து cryotherapy வந்து மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி யூஸ் பண்ணலாம்.
Declaration of competing interest. The author are no conflicts of interest relevant to the article. அவ்வளவுதான் முடிஞ்சது. எனக்கு டவுட் இருக்கா? கடைசி என்ன சொல்றாங்கன்னா லா பேஸ்ல லிக்விடேஷன் தான் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. பீரியட் 48 ஹவர்ஸ் கம்ப்ளீட். எனி டவுட்? இல்ல டவுட் இல்ல. டவுட் என்னன்னு கேக்குறா அத சொல்லுங்க. சரி நான் எக்ஸ்பெரிமெண்ட் போட்டோல क्वेश्चंस கேக்குறேன். பெர்மனன்ட் பிளாக் பண்ணிட்டேன் என்ன சொன்னேன்? பெர்மனன்ட் பிளாக் பண்ணிட்டேன். பாலாஜி statistical to divide a group அந்த குரூப் பிரிச்சது வந்து ஒரு இதுக்கும் அந்த குரூப்ல இருந்து என்ன செய்யும்? கவி டைனமோமீட்டர் என்ன சொன்னேன்? டைனமோமீட்டர் அந்த லிக்விடேஷன் எத்தனை கிராம் கொடுப்பாங்க? அந்த ஐஸ்ல எத்தனை கிராம் மார்னிங் ஆர்டிகல் வந்து எதை பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் கொடுத்த அப்படின்னா பாசிவ் ஸ்டிஃப்னஸ் ஆகுது வந்து ஸோ அதை வந்து கிரையோதெரபி யூஸ் பண்ணி அந்த ஸ்டிஃப்னஸ் குறைக்க முடியுமா இல்லையாங்கிறதா என்ன அது வந்து பாசிவ் ஸ்டிஃப்னஸ் குறைக்க எக்ஸசைஸ் முடிஞ்ச அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ஆக்டிவ் ஸ்டிஃப்னஸ் மசில் வந்து ஒர்க் ஆகி ஒரு ஸ்டிஃப்னஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஆக்டிவ் ஸ்டிஃப்னஸ் இதே பாசிவ் ஸ்டிஃப்னஸ்னா நார்மலா இந்த ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாதப்ப மசில்ல கிரியேட் ஆகுது வந்து பாசிவ் ஸ்டிஃப்னஸ் ஸோ அதனால தான் வந்து எக்ஸசைஸ் கொடுத்த உடனே ஸ்டிஃப்னஸ் தான் மெஷர் பண்ணல ஆக்டிவ் ஸ்டிஃப்னஸ் தான் மெஷர் பண்ணல அதனால கிரையோதெரபி கொடுத்து எக்ஸசைஸ் கொடுத்ததுக்கு முன்னாடி வந்து ப்ரீ மெஷர் பண்ணிருக்காங்க எக்ஸசைஸ் கொடுத்து கிரையோதெரபி கொடுத்துட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு மெஷர்மென்ட் போஸ்ட் மெஷர்மென்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் 48 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு ஒரு மெஷர்மென்ட் பண்ணிருக்காங்க மூணுமே பாசிவ் ஸ்டிஃப்னஸ் வந்து மெஷர் பண்ணிருக்காங்க ஸோ அப்ப வந்து இந்த கிரையோதெரபி கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க 22 ஹெல்தி பர்சன்ஸ் ஸோ அந்த 22 ஹெல்தி பர்சன்ஸ் வந்து செலக்ட் பண்ணனா அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும்ல ஸோ அந்த எக்ஸசைஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா வந்து நீயே வந்து சேர் வந்து 90 டிகிரி ஃப்ளெக்ஷன்ல வச்சுக்கிறாங்க
அங்க இருந்து 90 to 40 டிகிரி ஃபிளெக்ஷன்ல வச்சுட்டு அங்க இருந்து 60 டிகிரி பர் செகண்டுக்கு வந்து நீயை வந்து ஃபிளெக்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து இன்டியூஸ் பண்றாங்க. அது முடிச்ச பின்ன வந்து இப்போ வந்து அது எவ்வளவு ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னு செக் பண்ணணும். ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ல எவ்வளவு ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா லே பண்ண வச்சுட்டு 90 டிகிரி கிஃப்ட் பண்ணி ஃபிளெக்ஷன் பண்ண வச்சுட்டு அங்க இருந்து நீயை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றாங்க. சோ என்ன ஆகும், ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ஸ்டிஃப்னஸா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெச் பண்ணும்போது அங்க வந்து ஸ்டிஃப்னஸ் தெரியுமா, நம்ம பெயின் இருக்கும்ல. சோ அதனால வந்து அவங்க 4 டிகிரி பர் செகண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றாங்க. சோ அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து அந்த பெயின் இன்டியூஸ் ஆகிற லெவல் வந்து எவ்வளவு இருக்கோ அதை ஸ்டாப் பண்ண வச்சுட்டு அங்க வந்து மெஷர் பண்றாங்க. என்ன மெஷர் பண்றாங்கன்னா வந்து நீ ஃபிளெக்ஷன் டார்க்கும் நீ எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சிருக்காங்க அது மெஷர் பண்றாங்க. அதோட ஸ்லோப் அந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பாசிவ் ஸ்டிஃப்னஸ் கிடைக்குது. சோ இப்போ இந்த பாசிவ் ஸ்டிஃப்னஸ் மெஷர் பண்ணி வச்சிட்டாங்க எல்லா இண்டிவிஜுவலுக்கும். இப்போ கிரையோதெரபி வந்து 20 மினிட்ஸ் கழிச்சு கொடுக்குறாங்க. இது வந்து என்ன தெரிய வருதுன்னா அந்த ப்ரீ அப்புறம் 48 ஹார்ஸ் முடிஞ்சிருக்குன்னா அந்த பாசிவ் ஸ்டிஃப்னஸ் வந்து லிக்விடைஸ் கொடுக்கறதுனால கம்மியாகுது அப்படின்னு சொல்லி பிளாக்கேஜ் கொடுக்கறதோட லிக்விடைஸ் கொடுக்கும்போது கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து லிமிடேஷன் என்னன்னா வந்து கிரையோதெரபி கொடுத்துட்டு ஸ்டிஃப்னஸ் வந்து கம்மியா இருக்கா இல்லையா மெஷர் பண்ணிருக்காங்க. பட் வந்து கிரையோதெரபி கொடுக்காம அப்படியே லீவ் பண்றதுனால அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கம்மியா இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. கிரையோதெரபி கொடுத்தனால கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. நார்மலா விட்டாவே அது கம்மியா இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்க செக் பண்ணவே இல்லை. அண்ட் அப்புறம் வந்து பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் ஸ்டிஃப்னஸ் ஆகுதுன்னா மசில் ஸ்டிஃப்னஸ் ஆகுதுன்னா அங்க வந்து பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் தான் நடந்துருக்கு ஏடிபி ப்ரொடக்ஷன். அத வந்து இவங்க வந்து ஸ்டிஃப்னஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் என்ன ஆயிருக்குன்னு சொல்லவே இல்லை. சோ அது ஒரு லிமிடேஷன். சரி, ஃபீட்பேக் யார் சொல்றீங்க? சரக்கு சொல்லு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. வேர்ட்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக படிச்சு புரியுது. உண்மையான சொல்கிறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் இல்லை, ஃபாஸ்ட்டாக படித்த நிறைய பேர் கொஞ்சம் பொறுமையாக புரிஞ்ச அளவுக்கு எனக்கு ஃபர்தர் ஆர்டிகல் வந்து நல்லா நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன்.